நம்மோடு புது எழுத்தாளர் திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார். இப்போது பல ஆங்கிளில் நாம் இந்த முட்டுக்காடு சம்பவத்தை பேசிட்டோம். இதில் வருத்தமளிக்கக்கூடிய, உணர்வுகளை தூண்டக்கூடிய அல்லது காயப்படுத்திய, ஏதோ யாருக்கோ நடந்ததெல்லாம் நாம் நடக்க முடியாது. எங்களுடைய குழந்தை, எங்களுடைய குடும்பம்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது இது ஃபொரன்சிக்கான சில நடவடிக்கைகள், சந்தேகப்படியான சில நடவடிக்கைகள், காவல்துறைக்கான காலதாமதம் எல்லாம் இந்த குறிப்பிட்ட ஒரு 27 நிமிடத்தில் வாதிச்சிட்டோம். உங்கள் பார்வை எப்படி? எப்பவும் சொல்லக்கூடியது தான். குற்ற சம்பவங்களை பொறுத்தவரையில் நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்ப்பது ஒன்று. இரண்டாவது, இது பொதுவான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக, ஒரு குற்றமாக பார்ப்பது. நான் இரண்டாவதாக தான் எப்போவுமே பார்ப்பேன். நான் எந்த ஒரு தனிப்பட்ட சம்பவம் குறித்தும் எப்போவுமே நான் பேசுகிறதில்ல. ஏன்னா சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு குறை, அது மீது படிந்திருக்கிற ஒரு களங்கமாகத்தான் நான் பார்க்குறேன். மன்னிக்கணும், அரசியலாக இல்லாமல் கூட நான் சொல்கிறேன், கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாக சாலை வன்முறை என்பது மிக அதிக அளவிலும் பார்த்து வருகிறோம். சாலை வன்முறை நான் சொல்கிறேன். சாலை வன்முறை, வயலன்ஸ் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ், வயலன்ஸ் ஆன் தி ரோட்ஸ். அது பொதுவாக எங்கே இருக்குன்னு சொன்னால், மிக பின்தங்கிய நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் அது அதிகமாக. ஆமாம், அதனால தான் நண்பன் கணேஷ்குமார் கூட சொன்னார், ஒரு வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சு அட்டாக் பண்ணுறது, கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை உண்டாக்கும், ஒரு கலவரத்தை உண்டாக்கும் சொல்கிறதெல்லாம் பொதுவாக அது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாலையில் ஒரு 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 வாகனம் இன்னும் வாகனத்து மேலே குராசி சண்டை தான் இருந்து வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் வண்டியை அதே திசையில் நிறுத்தி வச்சுட்டு இறங்கி சண்டை போடுவாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இரவு நேரத்தில் இது மாதிரி குறுக்க நிறுத்தி வச்சு அதிலிருந்து கூட்டமாக யாராவது பேசுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை, கலவரத்தை உண்டாக்கும். போன்ற அது ஒரு ஒதுக்குப்புறம். சரிங்களா? அதுவும் பெண் குழந்தைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்குது. அதில் 8 பேர் 2 வண்டியில் இறங்கினா அந்த மனநிலை என்ன பாருங்க. ஆமாம், இது படிக்கிற போது, இது கேட்குற போலாம் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தமிழகத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடைகிற போதெல்லாம் உடனடியாக அரசாங்கம் களத்தில் இறங்கியாக வேண்டும். இல்லை, இது மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வருது. சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் வெளிவந்தது. சரிங்களா? ஒரு பிரபல பிரசுரம் வெளியிட்டது, நெடுஞ்சாலை வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகம். அது என்னென்ன, ஒரு லாரி டிரைவர் இங்கேருந்து கிளம்பி வட மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல சரக்கு இறக்கி வச்சு திரும்பி வருகிற போய் என்னெல்லாம் ஆபத்துகள் நிகழும் அப்படின்னு பற்றி அதில் இருப்பார். அப்போ அவர் அதில் சொல்லியிருப்பார், நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆந்திராவில் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கும். அதை பற்றி பல சம்பவங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சாலை சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் நாம் பார்த்து வருகிறோமோ என்கிற எனக்கு தோன்றுகிறது. சரிங்களா? இதை நம்ம குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, அந்த போக்கு கவலை அளிக்கிறது. அதுதான் நான் பார்க்குறேன். நான் தனிப்பட்ட ஒரு சம்பவமாக எதையுமே பார்க்கவே இல்லை. இது ஒரு போக்கு, ஒரு ட்ரெண்டு. அப்படி இப்படி ஒரு ட்ரெண்ட் பொன்வில்சன் இவர் சொன்ன கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. தமிழ்நாட்டில் ஆந்திரா வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம், அதுக்கப்புறம் வடக்கு பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு அச்ச சூழ்நிலை அது இங்கே நடந்துட்டுங்கிற கருப்பொருளை அவர் மையப்படுத்துகிறார். அவர் அரசியல் பேசலை. இல்லை, உண்மை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாலையிலையும் இந்த இது இருக்கும். அதே மாதிரி நம்ம ரயில் போக்குவரத்தில் கூட சரி, நம்ம தமிழ்நாட்டு எல்லையை தாண்டும் பொழுது இயற்கையாகவே டிடிஆர்லாம் சொல்லுவாங்க, ஜன்னல்லாம் கொஞ்சம் சாத்தி வைங்க, இதெல்லாம் நடக்கும். ஆமா, அதே மாதிரி ரிசர்வ் தொகுதி இந்த இடத்துல தான் நம்ம ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த எல்லை கும்மிடிப்பூண்டி எல்லையை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது எல்லாருமே பொதுவாக ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த பாதுகாப்பெல்லாம் கட்டமைத்து நம்ம வச்சிருக்கிற பாதுகாப்பு, பாஸ்கர் அவர்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு அது உடைக்கப்படுகிறதோ, அந்த ஆபத்து வருகிறது. எங்க சாம்பல் பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த கொள்ளை, வழிப்பறி கொள்ளை ஆபத்தோ இல்ல வழியில ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ இங்க நடக்குமா? அந்த காலத்துல கட்ட வண்டியில போவாங்க காட்டு வழியில, அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி கொள்ளைகள் இருக்காது. அப்போ இந்த பயங்கரவாதம் இங்கே ஊக்குவிக்கப்படுகிறதா அல்லது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதா? இது கேள்விதான். உங்கள்கிட்ட பதில் நீங்க சொன்னீங்க, அவர்கிட்ட பதில வாங்கிட்டேன், நீங்க விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது இப்போ இந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை நான் பார்க்குறேன். சரிங்களா? இரண்டாவது பொதுவான அம்சம் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு குற்ற சம்பவத்தில் 2 பேர் இருப்பாங்களே வழக்கில்,
ஒரு பாதிக்கப்பட்டவர் யார் வந்து குற்றம் சுமத்தியாரோ குற்றம் நிகழ்த்தினாரோ அவர் ஒரு அஃபெண்டர் ஒருத்தர் இருப்பாரு, ஆமாம், ஒருத்தர் ஒரு விக்டிம், அதாவது குற்றம் இழைத்தவர் ஒருவர், குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சமீபத்தில் வந்த செய்திகளின்படி ஒரு உராசிட்டு போனாங்க, அதனால தான் இது பின்விளைவு வந்தது அப்படின்னா, உராசிட்டு போனது தான் மெயின் குற்றம் அப்படின்னா அரசு எந்த பக்கம் இருக்கும்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்கணும்ல, அப்போ அந்த பக்கம் போயிடும். இப்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ப்ராசிக்யூஷன் சொல்லக்கூடிய அந்த அரசு தரப்பு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது? இவர்கள் உராசி சென்று விட்டதுனால இவர்களுக்கு எதிராக தான் அரசு நிற்க போகிறாங்க ஒரு கேள்வி இப்போ வருது. அதாவது யார் மிரட்டியதாக சொல்லப்படுகிறதோ அவர்கள் பக்கம் அரசு நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா இவங்க தான் உராசி இருக்காங்க, அப்போ இவங்க தான் வந்து பண்ணாங்க, அவங்களோட கார் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சம்பவமாக பார்க்கிற போது அரசு தரப்பு அந்த பக்கம் போயிடும், ஷிஃப்ட் ஆகிடும். அந்த போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியங்கள் இருக்குது. அதனால தான் எனக்கு இது ஒரு அச்சம் இருக்குது, அந்த மாதிரி வந்துருமோ அப்படி சொல்ற புரியுங்களா உங்களுக்கு? யார் வந்து நியாயம் கிடைக்காம போயிருமோ, அதாவது குற்றம் எந்த பக்கம் இருக்கு, அந்த யார் பாதிக்கப்பட்டவர்களே மாறிடுது இல்லை. இப்போது இவர்கள் காரை உராசியதுனால தான் இது பிரச்சனை வந்தது அப்படின்னா, கார் உராசியது இவங்களுடைய குற்றம், இவர்கள் குற்றம் அடைத்தவர்கள். அப்போ அரசு எந்த தரப்பில் இருக்கும்னா எதிர் தரப்பில் இருக்கும். அரசு யாருக்கு இப்போது மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம சொல்கிறோமோ அவர்களுக்கு எதிர் திசையிலே அரசு நிற்க வேண்டியது கட்டாயமாயிடும். இவர்களுக்கு அவர்கள் மட்டும் இல்லை, அரசு தரப்புக்கு எதிராகவும் இவர்கள் வாதாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும். அதனால தான் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நினைப்பேன் நான் அரசு தரப்பில் இருந்து பொதுவாக. ஏன்னா இது வந்து நமக்கு தெரியல, ஏன்னா விவரமே தெரியல. திரு கணேஷ் சொன்னது மாதிரி இது வரைக்கும் யார் குற்றவாளிகள்ங்கிறது தெரியல, என்ன நடந்ததுங்கிறது தெரியல. அதனால் என்னை பொறுத்தவரையில் 2 குறிப்புகளை மிக முக்கியமாக இங்கே சொல்கிறேன். 2 பாயிண்ட்ஸ். முக்கியமானது என்ன அப்படின்னா, இது மாதிரியான சம்பவங்களை தயவு செய்து தனிப்பட்ட சம்பவங்களாக பார்க்காமல் சமூகத்தினுடைய இந்த தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு பொதுவான போக்காக பார்த்து அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. பாஸ்கரன் சார் நிறைய பேசிட்டார், அவர் சிறப்பாக ஒவ்வொரு கருத்தையும் வச்சுட்டார். நீங்கள் நிறைய இது நான் இந்த செய்தியை பார்த்தேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக. இதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்த போது அரசில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரே என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட சம்பவமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போதும் சொல்கிறேன், மந்திரி சொன்னார், நம்முடைய மாநில சட்டமன்றத்தினுடைய அப்பாவு அவர்களும் சொன்னாங்க, தனியா நடக்கிறதுக்கு என்னப்பா பேசுறீங்க அப்படின்னாரு அண்ணாச்சி. நான் அதுதான் சொல்லுவேன், சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்ற சம்பவத்தையும் நான் தனிப்பட்ட சம்பவமாக பார்ப்பதில்லை, பார்க்கக்கூடாது. அப்படிதான் அரசனுடைய கண்ணோட்டம் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம பொதுவாக நமக்கு தெரியும், நம்ம அரசுக்கு எதிராக எதுவும் சொல்வதே இல்லை, தனிப்பட்ட சம்பவங்களை பற்றி நம்ம கருத்து சொல்வதில்லை. ஆனால் இந்த சமூகம் தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறதோன்னு தோன்றதற்கு கடிவாளம் போட வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் வந்து நாம் இன்னும் அதிக பொறுப்புணர்வை எதிர்பார்க்கிறோம்.